ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பு. இது செய்யறதுக்கு சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இது சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு, பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மிக்ஸியில் அரையும். என்கிட்ட வந்துட்டு சின்ன ஜார் இல்லை, அதனால் நான் பெரிய ஜாரில் போட்டுட்ருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன ஜார் இருக்கும்போது நீங்கள் சின்ன ஜாரை யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம சூப்புக்கு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். இது 2ம் தான். மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாம் தான் மசாலா பொருட்கள் தேவை. அதுக்கப்புறமேட்டு நம்ம காலோடு போட்டு வதக்கிறதுக்கு 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாம் தான் வந்து தேவை. அதுக்கப்புறமேட்டு ஆட்டுக்காலை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 2 ஆட்டுக்கால். அதுக்கு வந்து 1 வெங்காயம், 2 தக்காளி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போதும். அதுக்கப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து வதங்கும். தக்காளியும் வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வதங்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கி முடித்ததுக்கு அப்புறமேட்டு நாம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகும். அந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் வந்து சேர்த்துக்கலாம். ஆட்டுக்காலை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா அந்த கால் முங்குற அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா ஒரு கொதி வரணும் இன்னும். அப்படி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா மல்லி இலையை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே வந்துட்டு தூவி விட்டுறலாம். அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நல்லா நுர கொதித்து வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு சிம்மு இல்லைனா மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. வச்சுட்டு 10லேருந்து 12 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு அது மேலே கொஞ்சமாக நீங்கள் மல்லித்தழை தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தூவிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மல்லி இலை போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து மல்லி இலை வந்து நம்ம தூவிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. குடிக்கிறதுக்கு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் மசாலா பொருட்கள் மசாலாவும் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சையாக மிளகாய், மல்லி, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி போடலாம். அப்படி போட்டாலுமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.